வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இன்றைக்கி டேட்டு 3 மார்ச் 2026 டியூஸ்டே. என்னென்ன பேப்பர்ஸ்னால் தினமணி, இந்து தமிழ் திசை, இந்த நியூஸ் பேப்பர்ஸ்லேருந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் ரூபாய் 1261 கோடியில் 5367 அடுக்குமாடி குடியிருப்புகள் திறந்து வச்சிருக்கிறாங்க. தமிழகம் முழுவதும் 1984 புதிய குடியிருப்புகளுக்கான அடிக்கல் நாட்டியிருக்காங்க நம்ம சிஎம் அவர்கள். முதல்ல இது எப்படி இருந்துச்சு, இந்த நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் அப்படின்னா குடிசை ஒழிப்பு வாரியமாக இருந்துச்சு 1970. இதை யார் தொடங்கி வச்சாங்க அப்படின்னா அப்போதைய முதல்வர் எம் கருணாநிதி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டுச்சு. இப்போ இதோட பெயர் மாற்றி 2021 நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியமாக மாற்றியிருக்கிறாங்க. இதோட நோக்கம் என்னென்னா நகர்ப்புற ஏழை மக்களுக்கு பாதுகாப்பான வீடு வழங்குதல், குடிசை பகுதிகளை மாற்றி அமைத்தல், அடிப்படை வசதிகள் அதாவது தண்ணி, மின்சாரம், சாலை போன்றவற்றை ஏற்படுத்தி தருதல், இதுதான் இதோட முக்கிய நோக்கமாக இருக்குது. ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற புதுப்பிப்பு திட்டம் 2005 அப்போதைய பிஎம் மன்மோகன் சிங் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டுச்சு. இதோட நோக்கமும் அதே தான். நகர்ப்புற அடிப்படை வசதிகள் மேம்பாடு, குடிசை பகுதி மாற்று வீடு, குடிசை பகுதியெல்லாம் மாற்றி வீடாக மாற்றி தர்றது, குடிநீர் சாலை, கழிவுநீர் வசதி, இதுதான் அதோட முக்கிய நோக்கமாக இருந்துச்சு. இப்போ அதே தான் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனாவாக மாறி 2015 தொடங்கியிருக்கிறாங்க. பிஎம் நரேந்திர மோடி அவர்களால் தான் இது தொடங்கி வைக்கப்பட்டுச்சு. இது அனைவருக்கும் வீடு அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் இது வந்திருக்கு. பொது அறிவு. கனநீரை கண்டறிந்தவர் அமெரிக்க வேதியியலர் ஹரோல்ட் யூரி. இவர் 1931 டியூட்ரியத்தை கண்டுபிடிச்சதுக்காகவும் 1932 கனநீரை முதல்ல பிரித்து எடுத்ததுக்காகவும் நோபல் பரிசு பெற்றார். இந்த டியூட்ரியம் அப்படின்னா ஒரு புரோட்டான், ஒரு நியூட்ரான், இது ரெண்டும் இருக்கிறது தான் டியூட்ரியம். ஹெவி ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லலாம் இதை. இந்த ஹெவி வாட்டர் இருக்கு இல்லையா, அதாவது கனநீர், இது D2O, சாதாரண நீர் H2O, இதில் ஹைட்ரஜனுக்கு பதிலாக டியூட்ரியம் இருக்கிறதுனால D2O அணு உலைகளில் இதை பயன்படுத்துகிறாங்க. ஏர் சேவா. இந்த ஏர் சேவா அப்படிங்கிற ஒரு வெப்சைட் 2014 மத்திய அரசால் தொடங்கி வைக்கப்பட்டுச்சு. இதோட அமைச்சகம் என்னென்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன், அதாவது மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்தால் இது செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இதில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா குறைகளை தெரிவிக்கலாம், பல்வேறு விமானங்கள் குறித்த தகவல்களையும் இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். வன உரிமை சட்டத்தை முழுமையாக செயல்படுத்த தமிழக அரசு தீவிரம். இந்த வன உரிமை சட்டம் இருக்குது இல்லையா, இது யாருக்குன்னா பழங்குடியினர், வனப்பகுதியில் வாழ்கிற மக்கள், இவங்களுக்காக தான் இந்த வன உரிமை சட்டம் உருவாக்கப்பட்டுச்சு. இந்த வன உரிமை சட்டம் 2006 உருவாக்குறாங்க. அமலுக்கு வந்தது 2008. இதோட நோக்கம் என்னென்னா பழங்குடியினர் மற்றும் பாரம்பரிய வன வாழ்வோரின் வன உரிமைகளை அங்கீகரித்தல். இதுக்கு என்னென்ன உரிமைகள் வழங்கப்படுது அப்படின்னா தனிப்பட்ட நில உரிமை தராங்க, கூட்டுறவு வன வள பயன்பாட்டு உரிமையும் தராங்க, தேன், காய்கறி, மருத்துவ மூலிகைகளை சேகரிக்கும் உரிமை தராங்க, வாழ்விடம் அண்ட் விவசாய உரிமை இதுவும் தராங்க. இது யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னா அட்டவணை பழங்குடியினரும் மற்ற பாரம்பரிய வன வாழ்வோருக்கும் இது பொருந்தும். மிருகவதை தடுப்பு சட்ட விதிகளை மீறி இறைச்சி கடைகளில் ஆடு வெட்ட தடை கோரி மனு, உயர்நீதிமன்றம் அமர்வு தள்ளுபடி. மிருகவதை தடுப்பு சட்டம் 1960 இந்த சட்டம் வருது. இதோட நோக்கம் எப்படின்னா மிருகங்களுக்கு கொடுமை செய்வதை தடுக்க இந்த சட்டம் வருது. இது எதுக்கு கீழே வருது அப்படின்னா அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா, இதுக்கு கீழே தான் இந்த சட்டம் வருது. இது எப்போ தொடங்கினா 1962 தொடங்குறாங்க. இதோட முதல் தலைவர் ருக்மிணி தேவி. இதை என்னென்ன இதில் இந்த சட்டத்தின் கீழ் வருது அப்படின்னா மிருகங்களை அடித்தல் இல்லை வதை செய்தல் தண்டனைக்குரியதுன்னு சொல்லியிருக்காங்க. தேவையற்ற வேதனை ஏற்படுத்துதல் அது குற்றம் சொல்லியிருக்காங்க. பரிசோதனை, சர்க்கஸ் போன்றவற்றுக்கு கட்டுப்பாடு தான் விதிச்சிருக்காங்க, குற்றமோ தண்டனையோ கிடையாது, கட்டுப்பாடுகள் மட்டும்தான் அதுக்கு. இந்த ஆண்டோட முதல் சந்திர கிரகணம் மார்ச் 3 இன்னைக்கு மதியம் 2:20 முதல் 6:48 வரை நிகழும். இதை இந்தியாவிலையும் பார்க்கலாம். அதாவது இந்தியாவில்னா லாஸ்ட் அது முடிகிற டைமில் இதை நம்மளால் பார்க்க முடியும்.
தொண்டைமான் இளந்திரையன் ஆட்சியில் காஞ்சிபுரம் உயர்ந்த மதில்களையும் அகழிகளையும் கொண்ட பாதுகாப்பான கோட்டை நகரமாக இருந்துச்சு. தொண்டைமான் வந்து சங்ககால அரசர், காஞ்சிபுரம் பகுதியை ஆண்டவர், ஆரம்ப சோழர் வம்சத்தை சேர்ந்தவர்னு கருதப்படுறாரு. என்ன வச்சுருந்தாங்க, வலிமையான யானைப்படை வீரர்களின் பெரும் சிறப்பை வந்து பெரும்பானாற்று படையில் சொல்லியிருக்காங்க. தொண்டைமானை பற்றியும் அவரோட படை வலிமை பற்றியும் பெரும்பானாற்று படையில் கூறியிருக்காங்க. காஞ்சி ஏகாம்பரநாதர் கோவில் ஆயிரங்கால் மண்டபம் விஜயநகர பேரரசு காலத்தில் கட்டப்பட்டுச்சு. சிறந்த கட்டிடக்கலை நுணுக்கங்களை கொண்ட இந்த மண்டபத்தில் பங்குனி உத்திர கல்யாணம் நடைபெறும். 63 நாயன்மார்களின் சிலையும் இங்கே தான் இருக்குது. ஏகாம்பரநாதர்னா ஏகம் ப்ளஸ் அம்பரம், ஒரே வானம் ஒரே ஆதாரம். பஞ்சபூத ஸ்தலங்கள், அதாவது நிலம் நீர் நெருப்பு சொல்கிறோம் இல்லையா, அதில் வந்து நிலத்தோட தலம் தான் இந்த கோவில். பிருத்திவின்னு சொல்லுவாங்க. 275 பாடல்கள் வந்து இங்கே தேவார பாடல்கள் வந்து இங்கே ஏற்றப்பட்டிருக்கு. தமிழ்மொழி கடந்த 2004 அக்டோபர் 12 செம்மொழியாக அறிவிக்கப்பட்டுச்சு. அதிலிருந்து 2008 மே 19 முதல் மத்திய செம்மொழி தமிழாய்வு அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை சென்னையில் உருவாக்குறாங்க. இந்த நிறுவனம் வந்து இந்த மத்திய செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் எதுக்காகனா, செம்மொழி தமிழை ஆய்வு செய்வதற்கும் பழமையான தமிழ் இலக்கியங்களை தொகுத்து வெளியிடுறதுக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கு உதவித்தொகை வழங்குவதற்கும் சர்வதேச அளவில் தமிழ் வளர்ச்சி அடைய செய்வதற்கும் இந்த நிறுவனம் உதவி செய்கிறது. உலக அறிவியல் தொழில்நுட்பத்தில் எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சாலும் சில விஷயங்கள் வந்து மாறாமல் மனிதர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த வகையில் இந்த என்ன சொல்கிறது, இந்த சஃபாயி கர்மச்சாரி அப்படிங்கிற ஒரு சட்டம் கொண்டுட்டு வந்தாங்க. இது எதுக்காக அப்படின்னா, மனித மலத்தை கையால் அள்ளுவது, அகற்றுவது, அப்புறம் அந்த தொழில் செய்கிறவங்களுக்கு மறுவாழ்வு அளிக்கிறதுக்காக இந்த ஒரு சட்டம் கொண்டுட்டு வராங்க. இது எப்போ கொண்டுட்டு வராங்கன்னா 2013 சட்டம் கொண்டுட்டு வராங்க. அமலுக்கு வந்தது டிசம்பர் 6, 2013 இந்த சட்டம் கொண்டுட்டு வராங்க. இதுக்கு வந்து முழுமையாக தடை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன இது செய்கிறாங்கன்னா, உலர் கழிப்பறைகள் மாற்றம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத வந்து முன்னிறுத்துகிறாங்க. மனிதர்கள் வந்து பாதுகாப்பு இல்லாமல் இறங்குவது தடை, இதுவும் கூறியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பண உதவி, இதில் வந்து அடையாளம் கண்டுபட்டு அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டவங்களுக்கு என்னென்ன செஞ்சுருக்காங்கன்னா, பண உதவி செஞ்சுருக்காங்க, திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுத்துருக்காங்க, வீடு மற்றும் கல்வி உதவியும் செஞ்சுருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடி கனடா பிரதமர் மார்க் கார்னி முன்னிலையில் யுரேனியம் விநியோகம் உட்பட 8 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு. இந்த யுரேனியம் வந்து ஏற்கனவே 1970க்கு முன்னாடியே வந்து ஒப்பந்தம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1974 இந்தியா வந்து ஒரு அணுசோதனை செஞ்சாங்க. ஸ்மைலிங் புத்தா அப்படின்னு ஒரு அணுசோதனை செய்கிறாங்க. அதாவது 18 மே 1974 அப்போதைய பிரதமர் வந்து இந்திரா காந்தி அவர்கள் அந்த டைமில் ஒரு அணுசோதனை செய்கிறாங்க. இந்த சோதனையினால் இந்தியா கனடாவுக்கு இடையேயான அணு ஒப்பந்தம் வந்து நிறுத்தப்படுது. அதுக்கப்புறம் கனடா மட்டும் இல்லை, சில மேற்கத்திய நாடுகள் இந்தியாவுடன் இருந்த அணு ஒப்பந்தத்தை ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க. 2010 சிவில் அணு ஒப்பந்தம் அப்படின்னு ஒப்பந்தம் உருவாகுது. திரும்ப 2015 தான் யுரேனியம் விநியோகம் மீண்டும் தொடங்கப்படுது. பிரதமர் மோடியின் வாரணாசி தொகுதியில் 1 மணி நேரத்தில் 2.5 லட்சம் மரக்கன்றுகள் நட்டு கின்னஸ் சாதனை படைச்சிருக்காங்க. இது வந்து சீனாவின் சாதனையை வந்து முறியடித்திருக்கு. அதாவது நமோ வனம் அப்படிங்கிற ஒரு திட்டம். மத்திய அரசு வந்து சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்றம் தொடர்புடைய மத்திய அமைச்சகத்தை தொடர்பாக நமோ வனம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை உருவாக்குறாங்க. இது எதுக்காக அப்படின்னா, நாடு முழுவதும் பசுமை வளம் அதிகரிக்கவும், நகர்ப்புறங்களில் சிறிய காடுகள் மினி ஃபாரஸ்ட் உருவாக்கவும், காலியாக உள்ள இடங்கள் அரசு நிலங்களில் மரக்கன்று நடுதலும், உள்ளூர் இன மரங்களை வந்து பாதுகாக்கவும் இந்த நமோ வனம்ங்கிற திட்டம் உபயோகப்படுத்தப்படுகிறது. இறந்தவர்களுக்கு வரும் தபால்
விதிகளில் திருத்தம் செய்ய உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். இறந்தவங்களுக்கு இப்போ தபால் வருது, இல்லை வேறு ஏதாவது ரிஜிஸ்டர் போஸ்டர் வருது அப்படின்னா என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் 1898 படி, இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் 1898 படி என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு நபர் இறந்துருந்தாங்க அப்படின்னா அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணி திருப்பி அனுப்பிச்சிடலாம். இல்லை குடும்பத்தினர் இல்லை சட்ட வாரிசு யாராவது இருக்காங்கன்னா அது அடையாளம் காட்டி அவங்க அதை பெற்றுக்கலாம். அதே மாதிரி சேவிங்ஸ் இல்லை மணி ஆர்டர் ஏதாவது வந்தால் சட்ட வாரிசு சான்றிதழ் கொடுத்து அதை நம்ம வாங்கிக்கலாம். தேங்க்யூ.